விட்டோம். ஆகையால் மக்கள் இதை தவறாக விலகிக் கொண்டார்கள். யாராவது நம்மை எதிரியாக பார்த்தால் இது அவர்களின் தவறல்ல, நம்முடைய தவறுதான். ஏனென்று சொன்னால், எப்படி ஒரு நறுமணத்தை மூடி வைத்தால் அதன் வாசனம் கமழாது, பிறருக்கு அந்த வாசனை தெரியாது. இது போல இஸ்லாத்தை நாம் மூடி மறைத்து விட்ட காரணத்தால் இன்னைக்கு இஸ்லாம்ல மக்கள் தப்பா விளங்கியிருக்கிறாங்க. முஸ்லிம்கள்லாம் தீவிரவாதிகள் சொல்றாங்க, முஸ்லிம்கள்லாம் அவங்கள கொலை சொல்றாங்க. என்ன காரணம்னா நாம மூடி மறைச்சிடறோம். அல்லாஹ் நமக்கு இஸ்லாத்தை வெளிப்படுத்த தௌஃபீக் செய்வானாக. இஸ்லாம் எப்படி வெளிப்படும்? நம்முடைய கொள்கைகளை கொண்டோ நம்முடைய அமல்களை கொண்டோ இஸ்லாம் வெளிப்படாது. இஸ்லாம் வெளிப்படுவதற்கு ரெண்டே வழிதான் இருக்கு. ஒரு வழி, முஸ்லிம்கள் 100க்கு 100 முஹம்மது சுன்னத்தை பின்பற்ற வேண்டும். நடை, உடை, பாவனை, திருமணம், எல்லா விஷயத்திலையும் முஸ்லிம் தன்னை முஸ்லீமா காட்டணும். தன்னை மூடி மறைக்க கூடாது. முஸ்லிம் மாற்றார்களை பின்பற்றக்கூடாது. இந்த வழிமுறைகளை விட்டுவிட்டு ஒரே வழிமுறைக்கு வரணும். யாருடைய வழிமுறை? ஹஜ்ரத் முஹம்மது ரசூலுல்லாஹுடைய வழிமுறை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். وَأَنَّ هَذَا صِرَاطِي مُسْتَقِيمًا فَاتَّبِعُوهُ وَلَا تَتَّبِعُوا السُّبُلَ فَتَفَرَّقَ بِكُمْ عَنْ سَبِيلِهِ. அல்லாஹ் சொல்றான், இதுதான் நேரான பாதை, இந்த பாதையை பின்பற்றுங்க, பாதைகளை பின்பற்றாதீங்க. இவர் அவர் மாதிரி போறாரு, அவர் இவர் மாதிரி போறாரு, இப்படி ஆளாளுக்கு ஒரு பாதையில போனா எங்க போய் சேர்றது? அல்லாஹ் முஸ்லிம்களை சுன்னத்தில் ஒன்றுபடுத்துவானாக. அல்லாஹ் நபி சொன்னாங்க, மன் அஹப்ப சுன்னதி ஃபகத் அஹப்பனி வமன் அஹப்பனி கான மஅய ஃபில் ஜன்னah. யாரின் சுன்னத்தை நேசித்தாரோ, என்னை நேசித்தவர் என்னோடு சொர்க்கத்திலே இருப்பார். பெரியவர்களே, இந்த ஈதில ஒரு முக்கியமான சுன்னத் குர்பானி. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இந்த குர்பானியில யாருடைய ரத்தமோ மாமிசமோ அல்லாஹ்வை சென்றடைவதில்லை. மாறாக ஹஸ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் செய்த தியாகம், அந்த தியாகத்துடைய ஆசையும் பிரியமும் ஒரு முஸ்லிமுடைய உள்ளத்துல எவ்வளவு இருக்கு அல்லாஹ் பார்க்க விரும்புறான். அந்த பையன் உட்காருங்க, அல்லாஹ் இதை பார்க்க விரும்புறான். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சஹாபாக்கள் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், இது என்ன குர்பானி, இது என்ன உலுஹியா? அல்லாஹ் நபி சொன்னாங்க, சுன்னத்து அபீக்கும் இப்ராஹிம், உங்களுடைய தந்தை இப்ராஹிமுடைய சுன்னத்து அலைஹி ஸலாத்து வஸலாம். வமா லனா ஃபிஹா யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் நபி உங்களுக்கு என்ன கிடைக்கும் இதுல? சொன்னாங்க, பிகுல்லி ஷஅரத்தின் ஹஸனா, ஒவ்வொரு முடிக்கு நன்மை இருக்கு, ஒவ்வொரு முடிக்கு நன்மை இருக்கு. பெரியவர்களே, இந்த குர்பானி நாம் மறுத்து சாப்பிடுவதற்காக அல்ல. நிறைய மக்கள் இன்னைக்கு ஆடு வாங்க போன கிலோ எவ்வளவு கேட்கலாம், மாட்டுல கிலோ எவ்வளவு தருவீங்கன்னு கேட்கலாம். கிலோ கிலோ கிலோ, வாழ்க்கை கூட கிலோ. இன்னைக்கு கிலோவா? கறி கடைக்கு போனா கிலோ, இன்னைக்கு கிலோவா? சகோதரர்களே, இன்னைக்கு செய்த குர்பானி கிலோவுக்காக அல்ல. இன்னைக்கு செய்த குர்பானி யாருக்காக? சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. இன்னைக்கு கிலோ கிலோன்னா ஆளுக்கு 5 கிலோ எடுத்துங்க, ஆளுக்கு 3 கிலோ எடுத்து என்னங்க கிலோ? சகோதரர்களே, இன்னைக்கு இந்த குர்பானி அல்லாஹ்வுக்கு சொந்தமானது. அல்லாஹ்வா பார்த்து நீங்க சாப்பிடுங்க, அவ்வளவுதான். வகுலு மின்ஹா வஅத்இமுல் கானிஅ வல் மௌதர், கொஞ்சம் நீங்களும் சாப்பிடுங்க, ஏழைகளுக்கு கொடுங்க, முஸ்லிம்களுக்கு கொடுங்க, முஸ்லிம் அல்லாதவங்களுக்கு கொடுங்க. நான் சொன்னேனே, இஸ்லாத்தை வெளிப்படுத்துவதற்கு 2 முறை இருக்கு. ஒண்ணு என்னங்க? சுன்னத்தை பின்பற்றுவது. இன்னொன்னு என்ன தெரியுமா? வாரி வழங்குவது. உங்களுடைய உணவிலே பிறரை சேர்த்துக் கொள்ளுங்கள். நீங்கள் புசிக்கக்கூடிய மாமிசத்தில் பிறரை சேர்த்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய செலவிலே பிறரை சேர்த்துக் கொள்ளுங்கள். ஒன்னும் செய்ய முடியலையா, அடுத்தவங்களுக்கு உபத்திரம் பண்ணாம கஷ்டம் கொடுக்காம இருங்க. ரோட்ல போயிட்டு இருக்கிறீங்களா, ஒரு கல்ல முள்ள குறையில எடுத்து ஓரமா போடுங்க. இஸ்லாம் என்னவென்று மக்களுக்கு தெரியவில்லை, முஸ்லிம் யார்தான் தெரியும். அல்லாஹ் முஸ்லிம்களை இஸ்லாத்தை வெளிப்படுத்துவதற்காக படைத்தான். முஸ்லிம்கள் இஸ்லாத்தை மூடி மறைத்து விட்டோம். ஆகையால் இன்னைக்கு நம்ம மட்டும் பிரியாணி ஆக்கி சாப்பிடுறது இது தவறு, நம்ம மட்டும் கறி சாப்பிடுறது தவறு. நிறைய மக்கள் கேட்கிறாங்க, குர்பானி கறிய முஸ்லிம் அல்லாதவங்களுக்கு தரலாமா? முஸ்லிம் அல்லாதவங்களுக்கு நிறைய கொடுக்கும், அனுமதி இருக்கு மார்க்கத்துல. சில உலமாக்கள் அதுல கொஞ்சம் கருத்து வேறுபாடு இருந்துச்சு, இப்ப இல்ல. இப்ப சொல்றாங்க, இல்ல இல்ல எல்லாத்துக்கும் கொடுங்க. ஏன் தெரியுமா? இந்த மாமிசம் உள்ளே சென்றால் உள்ளே இருக்கக்கூடிய கசடுகளை நீக்கிவிடும், அழுக்குகளை நீக்கிவிடும், பெருமையை நீக்கிவிடும், பொறாமையை நீக்கிவிடும்,
பண்பை தரும், அன்பை தரும், அமைதியை தரும், அடக்கத்தை தரும், ஆணவத்தை குறைத்து விடும். ஏன் தெரியுமா? அல்லாஹ்வுக்காக உயிரை கொடுத்திருக்கு. இது ஒரு புனிதமான ஒரு அமல். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்ம எல்லோருக்கும் கொடுத்து வாரி வழங்க தௌஃபீக் செய்வானாக. மூணாவது குர்பானில முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னா, எப்படி ஆடை அறுக்கிறோம், இப்படி ஆடை அறுக்கிறதுக்கு முக்கியம் இல்லை, நம்முடைய கெட்ட ஆசையா இருக்கிறது தான் முக்கியம். அல்லாஹ்வுக்கு மாற்றமாக, தீனுக்கு மாற்றமாக, நபிக்கு மாற்றமாக எந்த கெட்ட எண்ணங்கள் இருக்கோ அதுக்கு கட்டி வைங்க. சொல்லுங்க இன்ஷா அல்லாஹ். ஃபஜ்ர் தொழுகையில தூக்கம் வருதா, அங்க வைங்க கட்டி. இன்னைக்கு எப்படி ஃபஜ்ர் கூட்டம் வந்துச்சு, ஏன் நாளைக்கு வர மாட்டேங்குது? ஆசைக்கு முக்கியத்துவமா? முஸ்லிம்கள் ஆசைக்கு அடிமை இல்லை, முஸ்லிம்கள் காசுக்கு அடிமை இல்லை, முஸ்லிம்கள் பணத்துக்கு அடிமை, முஸ்லிம்கள் இல்லை. யாருக்கு அடிமைங்க சொல்லுங்க? அல்லாஹ்வுக்கு அடிமையா வாழ்ந்து காட்டணும். வாயில சொல்லப்பட்டார். ஏதோ ஒரு கூட்டம் சேரும் போது நாரே தக்பீர், அல்லாஹ் அக்பர், ஈட்டி மணியில் நிறுத்தினாலும் ஈமானை இழக்குமாறு சொல்லிட்டு துபுல் போட்டு தூக்கிட கூடாது. துபுல் ஆளகணும், ராத்திரி கூட கட்டிட்டு இருக்கான். இது வல்ல இஸ்லாம். முஸ்லிம் முஸ்லிமாக வாழ்ந்து காட்ட வேண்டும், தன்னுடைய ஆசைகளை அறுக்க வேண்டும். அல்லாஹும்ம மின்க பலக, யாரெல்லாம் நீ கொடுத்த உனக்கு தர்றேன், அவ்வளவுதான். இந்த முடி நீ கொடுத்தது, நான் வெட்டாம இருக்கிறேன். நகம் நீ கொடுத்தது, நான் வெட்டாம இருக்கிறேன். ஏன்? நகம் என்னுடையதல்ல, நகம் கூட என்னுடையதல்ல, முடி கூட என்னுடையதல்ல, என் உயிர் கூட என்னுடையதல்ல. என்னை பொறுத்தவரை என்னுடைய உயிரும் மயிரும் ரெண்டு சமம். யாருக்கு முன்னால சொல்லுங்க? அல்லாஹும்ம மின்க பலக, நீ கொடுத்த, நான் உனக்கு தரேன். எப்படி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் உயிரை கொடுக்க தயாராயிட்டாங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் உயிர் எடுக்க தயாராயிட்டாங்க. யாருக்கு முன்னால? அல்லாஹ்வுக்கு முன்னால. பிரியர்களே, அந்த அச்சம், அந்த உணர்வு அல்லாஹ் நமக்கு நசீபாக்குவானாக. அதான் அல்லாஹ் சொல்றான், லை யனாலல்லாஹ லுஹூமுஹா வலா திமாஉஹா வலாகின் யனாலுஹு தக்வா மின்கும். அல்லாஹ்வை ரத்தம் சென்றடைவதில்லை, அல்லாஹ்வை மாமிசம் சென்றடைவதில்லை. ரத்தம் நீங்க பூமியில ஓட்டி விட்டுருங்க, மாமிசத்தை ஏழைகள் கொடுத்துட்டு நீங்களும் சாப்பிட்டுருங்க. அல்லாஹ்ட்ட போய் சேர்றது எதுங்க? உங்க தக்குவா எத்தனை கிலோ நல்லா பார்க்கறான், உங்க தக்குவா எத்தனை கிராம் நல்லா பார்க்கறான், நம்ம கறி எத்தனை கிலோ பார்த்துட்டு. அல்லாஹ் நமக்கு விளங்கி அமல் செய்ய தௌஃபீக் செய்வானாக. இப்போ துவா செய்யக்கூடிய நேரம், துவா கபூல் ஆகக்கூடிய நாள். அல்லாஹ்ட்ட இறைஞ்சி அழுது பணிஞ்சு துவா செய்யுங்க. அல்லாஹ் நம்முடைய துவாக்களை ஏற்றுக்கொள்வானாக. பிறகு இமாம் சாப் துவா செய்வார். துவா செய்யுங்க.